வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை கட்டாயமாக்கும் தனி தீர்மானம் நிறைவேற்றம். தமிழின் பெருமையை பாதுகாப்பது தாவேக அரசு சமரசம் செய்யாது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டார். இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள் பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் ஆளுநரை கட்டுப்படுத்துமா என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்வி. ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கவே பயப்படும் தாவேக அரசு சட்டம் கொண்டு வருமா என்றும் விமர்சனம். கரும்புக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் அதிகரிப்பு. சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையையும் குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட் ஏமாற்றமே அளிப்பதாக திமுக அதிமுக உறுப்பினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் தவறான தகவல் அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி புகார். திமுக அமைச்சர்களுடன் ஒப்பிடும்போது தாவேக அமைச்சர்கள் பதற்றமே இல்லாமல் இருப்பதாக MRK பன்னீர்செல்வம் பேச்சு. வாய்க்கால் பிரச்சினைக்கு கூட விஜய் போன் செய்து விடுவார் என்று அமைச்சர் ஆனந்த் பேசியதால் அவையில் சிரிப்பலை. மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கால் பிரச்சனை கூட போன் அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நெல் கரும்புக்கான ஆதார விலை உயர்வு விவசாயிகளை ஏமாற்றம் செயல் என டிடிவி தினகரன் கருத்து. தேர்தல் வாக்குறுதியில் சொல்வது ஒன்று, ஆட்சிக்கு வந்த பின்பு செய்வது வேறு என விமர்சனம். பொதுச் செயலாளர் என்பதை விட சேலம் மாவட்ட செயலாளராகவே பழனிசாமி செயல்பட்டார் என்று CV சண்முகம் விமர்சனம். அதிமுகவின் தேர்தல் தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் பொறுப்பா என்று கேள்வி. 81 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். மாவட்ட செயலாளர்கள் ஒற்றுமையாக வேலை செய்திருந்தால் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். தகுதியான வேட்பாளர்கள் என்றால் எப்படி தோல்வியடைந்தார்கள் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி. MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு தரவரிசை பட்டியல் வெளியீடு. விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவர் முதல் இடம். விசாரணைக்கு அழைக்கப்படுபவர்களை துன்புறுத்தக்கூடாது என போலீசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆஜராக வேண்டும் என்பதை குறிப்பிட வேண்டும் எனவும் ஆணை. டெல்லியில் மாணவர்கள் மீதான தடியடி குறித்து அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கங்களால் முடங்கியது நாடாளுமன்றம். ஒன்றிய அரசின் நிதி வந்தால் மட்டுமே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலாகும் என பேரவையில் விளக்கம். திமுக அரசில் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதி அமைச்சர் மரிய வில்சனின் பதிலால் அதிர்ச்சி. மதுரை பாலமேட்டில் வறண்டு பாலைவனமான சாத்தையாறு அணை. ஒரு சொட்டு நீர் கூட இல்லாததால் கால்நடைகள் தவிப்பு.
திருவாரூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் 6 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய தொகையை வரவு வைக்கவில்லை என்று விவசாயிகள் புகார். கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதித்ததை எதிர்த்து மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விஜயின் பிகில் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு அரசு பொறுப்பு. திருக்கோயில்களின் அறங்காவலர் நியமன குழுவில் அர்ச்சனா கல்பாத்திக்கு இடம். நெல்லை மாமன்ற கூட்டத்தில் கட்சி துண்டுடன் விசில் அடித்தபடி உள்ளே வந்த தாவேக கவுன்சிலர். உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 2 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்து மேயர் நடவடிக்கை. நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சிறை நிரப்பும் போராட்டம். தமிழ்நாட்டில் விழுப்புரம், விருதாச்சலம், மதுரை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் ஏராளமானோர் கைது. இரண்டாம் சீசனுக்கு தயாராகும் உதகை அரசு தாவரவியல் பூங்கா. பூங்கா முழுவதும் 4 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணி தீவிரம். விருதாச்சலம் அருகே சாக்குகள் பற்றாக்குறையால் நெல் கொள்முதல் பாதிப்பு. அதிகாரிகள் தாமதம் செய்வதால் மழையில் நனைந்து நெல் மணிகள் வீணாகும் அபாயம். காவிரி நீர் வராததால் டெல்டாவில் 5.5 லட்சம் குறுவை சாகுபடி பாதிப்பு. சம்பா சாகுபடிக்காவது உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. ஒன்றிய அரசின் ராம்ஜி திட்டம் அறிமுகமான முதல் மாதமே பாதியாக குறைந்த ஊரக வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் 4 1 பங்காக வேலைவாய்ப்பு குறைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் நாளை கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திற்கான தண்ணீரை திறந்துவிட தமிழ்நாடு கோரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அங்கீகாரம் பெற சட்டம் இயற்ற வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவை இன்று கூடியதும் அரசு மற்றும் கல்வி நிறுவன நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை கட்டாயமாக்க வகை செய்யும் அரசினர் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்து பேசினார். அப்போது தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, நமது உயிர் என்றும் தாய் போன்று தாய்மொழியும் மிகப்பெரிய புனிதம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் மாநிலத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பொது நிகழ்ச்சி தொடங்கும் முன் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டியது கட்டாயம் என்று கூறினார். தமிழ்த்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும். இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ் மொழியை தேசிய மொழியாக்கி செம்மொழியாக்கியவர் கலைஞர் கருணாநிதி என்றும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை அரசு அலுவலகங்களில் பாட அரசாணை வெளியிட்டவர் கலைஞர் என்றும் கூறினார். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றியவர் பெயரிலான பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது வேதனை அளித்ததாக அவர் தெரிவித்தார்.
எனவே தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று திரு செழியன் வலியுறுத்தினார். அடுத்து பேசிய சட்டமன்ற அதிமுக தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் இல்லை, அது உணர்வு பூர்வமானது என்று கூறினார். பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு விஸ்வநாதன், ஜூலை 28ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு அவமானம் ஏற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும், தங்களது சொந்த குரலிலேயே பாட வேண்டும் என திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது உத்தரவிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். தாவேக அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானம் ஆளுநரையோ மத்திய அரசையோ கட்டுப்படுத்தாது என்று அவர் கூறினார். எனவே ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்று தந்தால்தான் இது நிலைத்து நிற்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக ஆளுநரையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துவா என்பது சந்தேகம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா கொண்டு வந்து அதன் மூலமாக சட்டப்பூர்வமான அங்கீகாரம், தமிழ்நாட்டிலே தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்று தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். வெறும் தீர்மானத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்றும், சட்ட அங்கீகாரம் இல்லாவிட்டால் ஆளுநர் போன்றவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளி விடுவார்கள் என்றும் திரு ரகுபதி எச்சரித்தார். திமுக ஆட்சியில் நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கவில்லை என அமைச்சர் ரமேஷின் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலடி கொடுத்தார். திமுக ஆட்சியில் 383 நவீன கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில் நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியில் நெல்களெல்லாம் நனைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நனையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்போதான் மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலாக வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பேசிய முதல்வர் சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 129 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்.
கரும்பு விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு 1 மெட்ரிக் டன்னுக்கு 3290 ரூபாய் 50 காசு என நிர்ணயம் செய்திருக்கும் நிலையில் சிறப்பு ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு சார்பில் 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்திருக்கிறார். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். ஒன்றிய அரசின் நிதி வந்தால் மட்டுமே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலாகும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் அளித்த பதிலால் ஓய்வூதியதாரர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது இந்த திட்டத்திற்கு திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருந்த 11,000 கோடி ரூபாய் உட்பட 14,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். டாப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெடட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps can be implemented only when the fund, the நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரோயிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அதுக்கப்புறம் ஆனர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டாப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸில் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டாப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நிதியமைச்சருக்கு ஒரு தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் அந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்ததோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம். அதுதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாத்திரம் கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க, அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு இல்லை, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றிய அரசின் தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், குறுகிய வேலைவாய்ப்பு முறையை கைவிட வேண்டும், 8 மணி நேர வேலை மற்றும் வேலை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ஜனநாயக விரோத போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கத்தினர் நாடு தழுவிய மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஈரோட்டில் CITU, AITUC, LPF, INTUC உள்ளிட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தற்சார்பு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் இணைந்து காந்திஜி சாலையில் தலைமை தபால் நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 300 பேரை காவலர்கள் கைது செய்தனர். மதுரை மாவட்ட மேலூரில் CITU தொழிலாளர் அமைப்பின் சார்பில் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவாறு தலைமை தபால் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட CITU தொழிற்சங்கத்தினர் காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். கும்பகோணத்திலும் சாலை மறியலில் ஈடுபட்ட CITU, AITUC, LPF தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஒன்றிய மோடி அரசாங்கத்தின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து ஆகஸ்ட் 10 மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் இந்த தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத சட்டத்தை வாபஸ் வர வேண்டும், இல்லை என்றால் தொடர் போராட்டம் நடக்கும் என்று அனைத்து தொழிற்சங்க சார்பாக அறிவித்திருக்கிறோம். ஒன்றிய மாநில அரசுகளின் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் நகர்மன்ற வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 350 பேர் கைது செய்யப்பட்டனர். 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக புதுச்சேரியிலும் CITU, AITUC மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஏர் இந்தியா விமானம் காற்று சுழற்சியில் சிக்கி விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்ட நிலையில் விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏர் இந்தியா நிறுவனம் ஏர்பஸ் நிறுவனத்துக்கு எழுதிய கடிதம் மூலம் இது அம்பலமாகியுள்ளது. தாய்லாந்தின் புக்கெட் நகரிலிருந்து டெல்லிக்கு 137 பயணிகளோடு கடந்த 4ஆம் தேதி அதிகாலை புறப்பட்ட ஏர்பஸ் A320 ரக விமானம் காலை 9:30 மணிக்கு டெல்லியை நெருங்கிய போது நடுவானில் விபத்தில் சிக்கியது. திடீரென்று பயங்கரமாக குலுங்கிய விமானம் 300 அடிகள் வரை செங்குத்தாக கீழே சரிந்ததில் சீட் பெல்ட் அணியாத பயணிகள், விமான ஊழியர்கள் 17 பேர் விமானத்தின் உட்பகுதியில் மோதி காயமடைந்தனர். ஒருவருக்கு இதில் கால் முறிவும் ஏற்பட்டது. பெரும் பீதி நிலவிய சூழ்நிலையில் விமானிகள் சாதுரியமாக செயல்பட்டு டெல்லி விமான நிலையத்தில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினர். காற்று சுழற்சியால் நடந்ததாக கூறப்பட்ட இந்த சம்பவம் குறித்து AAIB எனப்படும் விமான விபத்து புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. விமானிகள் மது அருந்தவில்லை என்றாலும் போதைப் பொருள் பயன்பாடு குறித்த பரிசோதனை நடத்தப்பட்டது. அப்போது தலைமை பைலட்டின் இரத்த பரிசோதனை முடிவு தெளிவற்று இருந்ததால் மறு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என்பது அம்பலமாகியுள்ளது. விமானத்தை தயாரித்த ஏர்பஸ் நிறுவனத்திற்கு ஏர் இந்தியா எழுதிய கடிதம் மூலம் இது தெரிய வந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அந்த கடிதத்தில் விபத்து நடந்த நேரத்தில் விமானத்தின் 3 உந்து விசை மற்றும் கட்டுப்பாட்டுக்கான 3 கருவிகளில் 2 பழுதடைந்ததாகவும் அது குறித்து தானியங்கி விமான இயக்க கருவி கண்டறிந்து எச்சரித்தது அதன் பதிவுகள் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒரே நிமிடத்திற்குள் 9 வெவ்வேறு விதமான பழுதுகள் ஏற்பட்டதாகவும் அக்கடிதத்தில் கூறப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இத்தகைய தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி நடந்திருக்கலாம் என்றும் அதனாலேயே விமானிகள் பத்திரமாக விமானத்தை தரையிறக்க முடிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே விபத்து குறித்து ஏர் இந்தியா வெளியிட்ட முதல் அறிக்கையில் மட்டுமே காற்று சுழற்சி என்று கூறப்பட்டிருப்பதாகவும் மற்ற அறிக்கைகளிலும் விமான போக்குவரத்து இயக்ககம் வெளியிட்ட அறிக்கையிலும் அது தவிர்க்கப்பட்டிருப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒன்றிய அரசின் ஜி திட்டம் அறிமுகமான முதல் மாதத்திலேயே ஊரக வேலைவாய்ப்பு பாதி அளவில் குறைந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஜூலை 1/7/2026 தான் ஒட்டுமொத்தமாக இதனுடைய அந்த விதிகள் முழுவதுமே அமலாக்கம் செய்யப்பட்டது. இந்த அமலாக்கம் செய்யப்பட்ட பிறகு, இந்த விதிகள் அமலாக்கம் செய்யப்பட்ட பிறகு ஜூலை மாதத்தில் என்ன வேலை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 6,94,00,000 பேருக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் 2014-15 இவங்க ஆட்சிக்கு வரும்போது கூட 9 கோடி பேருக்கு வேலை இருந்தது. 100 நாளாக 125 நாளாக மாற்ற போகிறோம். அதில் 2 மாதத்துக்கு இந்த வேலையே இருக்காது.
அப்படின்னு சொன்ன பிறகு ஜூலை மாதத்தில் இது 6 கோடி 7 கோடிக்கும் குறைவாக வந்திருக்கிறது என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை வெகுவாக சீரழிக்கும். இப்படி ஏதாவது நாங்கள் மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் என்று அவர்கள் சொன்னால் அதனுடைய பொருள் அந்த திட்டத்தை அளிக்கப் போகிறார்கள் என்பதுதான். அந்த வகையில் 100 நாள் வேலையையும் முதல்ல பேரை மாற்றி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விபி ராம்ஜின்னு மாற்றினாங்க. அது வெறும் பெயர் மாற்றமாக இல்லை. இப்போது 125 நாள்னு சொன்னது வெறும் ஜூலை மாதத்தில் மட்டும் இதுவரை இருந்ததில் மிக குறைவாக வேலை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேச்சுக்கு அமைச்சர்கள் எழுந்து பதிலளித்தது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் மீதான விவாதத்தை திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து டென்ஷனாகவே இருந்ததாகவும் தற்போது தாவேக்கவினர் ரிலாக்ஸாக இருப்பது புரியவில்லை என்றும் தெரிவித்தார். பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை கலெக்டர்களுக்கும் டென்ஷன் ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கு, எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கு. இதற்கு பதிலளித்த அமைச்சர் புசி ஆனந்த் வாய்க்கால் பிரச்சனையை கூட முதலமைச்சர் கேட்பதாகவும் நாள்தோறும் டென்ஷனாகவே இருப்பதாகவும் நகைச்சுவையாக பதிலளித்தார். சொன்னார் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. தொடர்ந்து பேசிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திமுக முன்னாள் அமைச்சர் K.N. நேரு, வேலு, செங்கோட்டையன் போன்றவர்கள் மிகப்பெரிய விவசாயி என்றும் சுமார் 1000 ஏக்கரில் விவசாயம் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் யாரையும் சிக்கலில் மாட்டிவிட வேண்டாம் என கூறியதால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் பேச்சு தொடர்ந்து அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. வரும் காலங்களில் பிழையின்றி பட்ஜெட் வாசிக்க மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் வேண்டுகோள் விடுத்த நிலையில் அதற்கு நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசமாக பதிலளித்தார். இறுதியாக திமுக முன்னாள் அமைச்சர் வேலு தலையிட்டு சமாதானப்படுத்தி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பட்ஜெட் உரையில் பேசுகிறேன். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி
பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்ல நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? நிதி அமைச்சர் ரொம்ப சீரியஸாக ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க. 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போகிறேன்னுவாங்க, வீட்டுக்கு போகிறேன்னு பண்ணுறாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ணுற காலத்துலேயே தெரியும். அப்படி தான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லணுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்கள் சீரியஸ் ஆகணும்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி. இன்னொரு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.